வாங்க ஃப்ரெண்ட்ஸ், இன்றைக்கி ஒரு மினி பிளாக் பார்க்கலாம். இன்றைக்கி மத்தியான சாப்பாடும் மீன் குழம்பும் மீன் பொரிச்சது தான். இன்றைக்கி சூத மீன் வாங்கிட்டு வந்தார். குழம்பு வைக்கிறதுக்கு கொஞ்சம் ரெடி பண்ணிட்டு கொஞ்சம் பொரிக்கிறதுக்காக ரெடி பண்ணி வச்சேன். மசாலா தடவி வச்சு ரொம்ப லேட் ஆகிடுச்சு. அதுக்கப்புறம் பொரிச்சா தான் டேஸ்ட் நல்லாயிருக்கும். அதுக்கப்புறமா மீனும் பொரித்து ரெடி பண்ணியாச்சு. எப்பயும் போல் மீன் பொரிக்கும்போது நான் எப்பயுமே கொஞ்சம் டெக்கரேட் பண்ணுவேன். மீன் பொரிக்கும்போது சரி, பொரிச்சிட்டு எடுத்ததுக்கப்புறமும் சரி, கொஞ்சம் வெங்காயம்லாம் வெட்டி போட்டு எலுமிச்சம்பழம் ஜாரெலாம் புழிஞ்சு வச்சு கொஞ்சம் டெக்கரேட் பண்ணி வைப்பேன். இப்போ என் வீட்டுக்காரர் சாப்பிடும்போது எப்பயும் சொல்லுவார், பெரிய செட்டிநாடு சமையல் அப்படின்னு சொல்லுவார். அது சிரிச்சிட்டு தான் சொல்லுவார். சொன்னாலும் அந்த செட்டிநாடு சமையலில் வீட்டு சாப்பாட்டில் கண்டிப்பாக அன்பும் ஆரோக்கியமும் எப்பயுமே இருக்கும். இது எல்லா வீடுங்கள்லேயும் சமைக்கிற பெண்களுக்கு தெரியும். அந்த சாப்பாடு எப்பயும் ஆரோக்கியமான ஃபுட்டாக தான் நம்ம வீட்டில் செஞ்சு கொடுப்போம். அந்த ஃபுட்டு செட்டிநாடு சமையலாக இருக்கணும்னு அவசியம் இல்லை, ஆரோக்கியமான ஃபுட்டாக இருந்தால் போதும். அப்புறமா மத்தியானம் லஞ்சு முடித்தாச்சு. அதோட எங்கள் அத்தை வீட்டிலேருந்து கொஞ்சம் பலாப்பழம் கொடுத்து அனுப்பியிருந்தாங்க. இது பலாப்பழம் சீசனு. அப்போது அவங்க காட்டிலேருந்து கொண்டு வந்திருப்பாங்க பொழுது கொஞ்சம் கொடுத்து அனுப்பியிருந்தாங்க. அதையும் சாப்பிட்டுட்டு இன்றைக்கி மத்தியானம் சாப்பாடு முடிஞ்சு. ஓகே ஃப்ரெண்ட்ஸ், பிடிச்சிருந்தா சப்போர்ட் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். மறக்காமல் என்னோடய வீடியோவுக்கு தொடர்ந்து ஆதரவு கொடுங்க. நிறைய பேர் வீடியோ பார்க்குறீங்க, லைக் பண்ண மாட்டேங்கிறீங்க. தொடர்ந்து ஆதரவு கொடுங்க, லைக் பண்ணுங்கள், சப்போர்ட் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். பாய்.